இந்த 9 நாம யோகத்துல பிறந்து இந்த 9 நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்புல வந்து பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து இந்த இதை வந்து நீங்க வந்து உங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த இடத்த வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த பொண்ணோ பையனோ இதுல வர இந்த சோபனம் அர்சனம் சுபம் திருதி வீதி பாதம் மகேந்திரம் பிரித்தி விருத்தி சிவத்துல பிறந்து இந்த 9 ஆயிலம் கேட்டை ரேவதி கிருத்தி கிருத்திகை உத்திரம் உத்திராடம் திருவாதிரை சுவாதி சதயத்துல பிறந்திருந்தால் அந்த மாப்பிள்ளையோ பையனோ அல்லது பொண்ணோ நல்ல அமைப்புல பிறந்திருக்காங்க, நல்ல ஜாதகம் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணலாம். இந்த ஒரு அமைப்பே வந்து சிறப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்துல வந்து பிற விஷயங்களை விட சந்திரன் தான் வந்து பவர்ஃபுல்லான. ஏன்னா சந்திரனை மையமா வச்சுதான் தசாபதிகளே வந்து உருவாக்கிருக்கு. சரிங்களா? அதாவது சந்திரன் தான் முக்கியம்.